குரு வணக்கம். தக்ஷா ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம். தமிழரசன் பேசுகிறேன். குரு பெயர்ச்சி 2024ஆம் ஆண்டிற்கான தனுசு ராசி பலன்களை நம்ம பார்க்க போலாம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கோச்சர குருவானவர் தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கும் 4க்கும் உடையவர் போய் 6ல இருந்து 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்த்து சுபப்படுத்துகிறார். இதனால என்ன சார் அப்படின்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அவர் 6ல இருந்து 10 பார்க்கிறார். அப்ப உத்தியோகத்தில் பதவி மாற்றங்கள் உண்டு, பதவி உயர்வு உண்டு. இது ஃபேண்டாஸ்டிக்கா வேலை செய்யும். அதே போல இந்த ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்க எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஆன்சைட் ட்ரை பண்றது போறது சிறப்பான டைம். வெளி மாநிலம், வெளியூர் பயணங்கள் கண்டிப்பா போற மாதிரி வரும். அது வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷனை கட்டாயம் கொண்டு வந்துடும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாயிடும். குடும்பத்தில் ஆல்ரெடி அதாவது முன்ன பின்ன அதாவது சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் இனிமேல் மறந்துட்டு அதெல்லாமே சூப்பரா இருக்கு. இனிமேல் நல்லா இருக்கு. வேலையில் நிச்சயமாக மாற்றம் உண்டு, வருமானத்திலும் மாற்றம் உண்டு. அது எல்லாமே உயர்வை கொடுக்கும். குடும்பத்துல ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு சின்னதாக ஒரு ஆரோக்கிய குறை அதுக்கு செலவு பண்ற மாதிரி வரும். கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம். மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே போல வாகனத்துல ஏதாவது மாற்றம் பண்றது, வாகனத்துக்கு ஏதாவது ஒரு செலவு பண்றது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது செய்யறது, இது எல்லாத்துக்கும் சிறப்பான டைமுங்க. அதே போல இந்த செலவுகளை பார்த்தீங்கன்னா நீங்க சுப செலவை மாற்றிக்கிறது நல்லது. இப்ப உடலுக்கு பிரச்சனை ஏதாவது வருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு ஏதாவது சுப செலவுகள் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சுப செலவு. இல்ல ரொம்ப நாள் ஏதாவது காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த சுப செலவுகளை மாற்றிக்கிங்க, சூப்பராக இருக்கும். மற்றபடி வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு சூப்பரா இருக்கு. இடம் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. சின்ன சின்ன தகராறுகள் வந்துச்சுன்னா தவிர்ப்பது சாணக்கியத்தனம், பார்த்துக்குங்க. மொத்தத்துல சொத்து வளர்ச்சிகள் உண்டு. தொழில் விஸ்தரிப்பு பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான காலம். தொழில் எக்ஸ்பென்ஷன் நீங்க பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பிரான்ச், வேற ஏதாவது ஆபீஸ் போடுறவங்களெல்லாம் தாராளமா போட்டுக்கலாம். அது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பேச்சுல கவனம், பேச்சால கலகம் வரும், கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்க எல்லாம் மெயில் பண்ணும் பொழுது பார்த்து பண்ணணும். உடனே ரியாக்ட் பண்ணி டக்குன்னு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு மெயில் போட்டு அது ஒரு கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டாம். பார்த்து ஒரு தாட்டி 2 தாட்டி செக் பண்ணிட்டு மெயில் பண்ணுங்க, செய்யுங்க. அதே மாதிரி எதிரிகள் நிறைய இருப்பாங்க. அந்த எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடைசியா பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயமா ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்துருவீங்க. எல்லாருமே உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க. சிறப்பான தருணம். வாழ்க வளமுடன்.